திருச்சி பீமநகர் பகுதியைச் சேர்ந்தவர் தாமரை செல்வன், வயது 25. திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். நேற்று காலை தாமரை செல்வன் வீட்டிலிருந்து பைக்கில் வேலைக்கு புறப்பட்டார். அவரை 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாள், வாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பின்தொடர்ந்துள்ளது. அவர்கள் கொலை செய்யும் நோக்கில் பின்தொடர்வதை அறிந்த தாமரை செல்வன் தனது பைக்கை ரோட்டிலேயே போட்டுவிட்டு பீமநகரில் உள்ள போலீஸ் குடியிருப்புக்குள் ஓடினார். போலீஸ் குடியிருப்பு ஏ பிளாக்கில் தில்லை நகர் SSI செல்வராஜ் வீட்டுக்குள் புகுந்து காப்பாற்றும்படி கேட்டுள்ளார். அப்போது வீட்டுக்குள் நுழைந்த ஆசாமிகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாமரை செல்வனை வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பினர். அலறல் சத்தம் கேட்டு போலீஸ் குடியிருப்பில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். செல்வராஜ் வீட்டு வாசலில் இருந்த இரத்த கரையோடு கொலையாளிகள் பைக்கில் தப்பி ஓடுவதை பார்த்துள்ளனர். அவர்களை துரத்தி சென்றதில் இளமாறன் என்ற 19 வயது இளைஞன் மட்டும் பிடிபட்டான். மற்ற 4 அங்கிருந்து தப்பினர். நேற்று முதல்வர் ஸ்டாலின் திருச்சிக்கு வந்திருந்ததால் நகர் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. முதல்வர் தங்கியிருந்த சுற்றுலா மாளிகையில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்த கொடூர கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே பிடிப்பட்ட இளமாறனிடம் விசாரித்த போது முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது தெரியவந்தது. கொலையான தாமரை செல்வனுக்கும் சதீஷ்குமார் என்பவருக்கும் முன் விரோதம் இருந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு தாமரை செல்வன் தனது நண்பர்கள் மத்தியில் சதீஷை அடித்து அவமானப்படுத்தினார். ஆத்திரமடைந்த சதீஷ் தாமரை செல்வனை கொலை செய்ய முடிவு செய்தார். நண்பர்களான பிரபாகரன், கணேஷ், நந்தகுமார் ஆகியோருடன் சேர்ந்து தாமரை செல்வன் எப்போது வீட்டை விட்டு கிளம்புவார், எந்த வழியாக வேலைக்கு செல்வார் என நோட்டமிட்டுள்ளனர். காலை நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள நேரத்தில் ரோட்டில் வைத்தே கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அவர் தப்பி போலீஸ் குடியிருப்புக்குள் ஓடியதால் அங்கு வைத்து கொலை செய்ததாக இளமாறன் வாக்குமூலம் அளித்தார். தனிப்படை போலீசார் பீமநகர் பகுதியில் உள்ள CCTV கேமராக்களின் பதிவுகளை கொண்டு தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அதில் குற்றவாளிகள் ஸ்ரீரங்கம் கொள்ளிடக்கரை வாட்டர் டேங்க் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அவர்களை பிடிக்க முயன்றபோது சதீஷ் வாளால் தாக்கியதில் போலீசார் வில்லியம், மாதவராஜ் ஆகியோர் காயமடைந்தனர். இதையடுத்து போலீசார் சதீஷ்குமாரை காலில் சுட்டு பிடித்தனர். தப்பி ஓடிய பிரபாகரன், கணேஷ், நந்தகுமாரை விரட்டி பிடிக்க முயன்றபோது அவர்கள் 3 கீழே விழுந்ததில் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. காயமடைந்த சதீஷ், பிரபாகரன், கணேஷ், நந்தகுமார் ஆகிய 4 திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயம்பட்ட போலீசாரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.